வணக்கம் நண்பர்களே. சத்யா ஸ்பார்க்கிள் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சில நாட்களில் உலகத்தையே வென்றுவிட வேண்டும் என்ற அளவுக்கு உற்சாகமாக குதித்து கொண்டே எழுந்து விடுகிறோம். ஆனால் சில நாட்களில் கொஞ்சம் கூட எனர்ஜி இல்லாமல் பல் தேய்க்க கூட தயங்குகிறோம். மனதில் ஏதோ ஒரு குழப்பம். நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், ஆனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை. ஒரு அடி எடுத்து வைக்கிறேன், ஆனால் 2 அடி பின்னால் போகிறேன். நான் உப்பு விற்க நினைத்தால் மழை பெய்கிறது. நான் மாவு விற்கும்போது காற்று வீசுகிறது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி அமைகிறது? இப்படி நம்மில் பலர் சில நாட்களாவது, சில நேரங்களிலாவது வருத்தப்பட்டிருப்போம். இந்த சமயத்தில் கண்ணதாசனின் பாடல் வரிகள், தெளிவும் அறியாது முடிவும் தெரியாது மயங்குது எதிர்காலம், என் நினைவுக்கு வருகிறது. சரி, இதற்கு தீர்வுதான் என்ன? ஆச்சரியமாக, அது நம் கையிலே இருக்கிறது. நம் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? என்ன அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல்? அது நம்மை எந்த சூழ்நிலையிலும் எப்படி செயல்பட வைக்கிறது? நண்பர்களே, இன்று நாம் சுய ஊக்கம், அதாவது செல்ஃப் மோட்டிவேஷன் பற்றி பேசப்படுகிறோம். அது என்ன சுய ஊக்கம்? வாழ்க்கையில் நம்மை உயர்த்த சுய ஊக்கத்தின் முக்கியம்தான் என்ன? சரி, அதை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? கடினமான சூழ்நிலைகளில் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம்? வாழ்க்கையை மாற்றும் மிக அழகான கதைகள், உண்மையான உதாரணங்கள் மற்றும் பயனுள்ள குறிப்புகளுடன் இந்த கருத்தை பற்றி மேலும் பேசலாம். சுய ஊக்கம் என்பது யார் ஒருவரின் உதவியும் இல்லாமல் வெளியிலிருந்து யாருடைய புகழ்ச்சியையும் பாராட்டுகளையும் எதிர்பார்த்து இல்லாமல் நமக்குள் நம்மை செயல்பட வைக்கும், தூண்டும் ஒரு உள்நோக்கிய சக்தி. சுய ஊக்கத்துக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஏன்? வாழ்க்கையில் நம்மை முன்னேற்றுவது இந்த சுய ஊக்கம்தான். இது இல்லை என்றால் நம்மால் நகரக்கூட முடியாது. சரி, சுய ஊக்கத்தை செயல்படுத்த வழிமுறைகள் ஏதாவது இருக்கிறதா? பார்ப்போம். ஆங்கில வார்த்தையின் பி இல் தொடங்கும் 4 அடிப்படை விதிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவது, பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட், அதாவது நேர்மறை மனப்பான்மை. யோசித்து பாருங்கள், எதிர்மறையாக ஒரு விஷயத்தை நினைத்து ஒரு காரியத்தை தொடங்கினால் அது வெற்றியாக முடியுமா? இந்த நேரத்தில் கால்பந்தாட்ட வீரர் பேலேவை நினைத்து பார்ப்போம். அவர் பிரேசிலின் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்தான். சிறு வயதில் அவர் கால்பந்தாட்டத்தில் விளையாட காகிதத்தை நிரப்பி பந்தாக பயன்படுத்தினார். அவரது உற்சாகமான மனநிலை மற்றும் பொறுமைதான் அவரை பிற்காலத்தில் கால்பந்தாட்டத்தின் ராஜாவாகவே மாற்றியது. கிரிக்கெட் வீரர் MS தோனி தனது வாழ்வின் தொடக்கத்தில் உடனடியாக கேப்டன் ஆக வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. ஒவ்வொரு விளையாட்டிலும் சிறப்பாக விளையாடுவதை மட்டுமே மையமாக கொண்டிருந்தார். இப்படி நேர்மறை மனப்பான்மையால் உயர்ந்த பலரின் வாழ்க்கையை உதாரணமாக சொல்லலாம். இரண்டாவது, பொட்டன்ஷியல், அதாவது உள்ளாற்றல். நண்பர்களே, நாம் அனைவரும் உள்ளாற்றல் என்ற ஒரு பொக்கிஷன் மேல்தான் அமர்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு தெரியாமலே. இந்த நேரத்தில் என் சொந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் மும்பையில் பணியாற்றுற போது உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்வது வழக்கம். ஒரு நாள் எப்போதும் போல கேபிள் மெஷினில் உடல் பயிற்சி செய்து கொண்டிருந்தேன். முதல் 3 முறைகளுக்கு பிறகு அந்த பளுவை தூக்கி செய்வது சற்று சிரமமாக இருந்தது. இருந்தாலும் அடுத்த 10 முறை அந்த பளுவை கஷ்டப்பட்டு தூக்கி முடித்தேன். பிறகு ட்ரெட்மில்லில் நடக்க ஆரம்பித்தேன். அப்போது வழக்கமாக அதே நேரத்தில் வரும் என் நண்பர் பட்டேல் என் அருகில் வந்து சொன்னார், சத்யா, இன்று கேபிள் மெஷினில் உடற்பயிற்சி செய்யும் போது கஷ்டமாக இருந்ததா என்று கேட்டார். ஆமாம், அது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன். அவர் சொன்னார்,
சத்யா, நீங்கள் செய்ய ஆரம்பித்த சில நிமிடங்களுக்கு பின் உங்களுக்கு தெரியாமலேயே பின்புறம் இருந்து எடைக்கல்லை அதிகரித்து விட்டேன். பிறகு கவனித்தேன், முன்பை விட அதிக எடையை உங்களால் தூக்க முடித்தது. நான் புரிந்து கொண்டேன். கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக குறைந்த எடையையே தூக்கி கொண்டிருக்கிறேன். என் உள்ளாற்றலை நானே குறைத்து மதிப்பிட்டுள்ளேன். நான் அவரிடம் சொன்னேன், இன்று நான் உங்களிடம் இருந்து கற்றுக்கொண்ட இந்த அனுபவம் சார்ந்த பாடத்தை வாழ்க்கையில் என்றும் மறக்க மாட்டேன் என்று. சைனாவில் உள்ள ஒரு வகை மூங்கில் 5 ஆண்டுகள் பூமிக்குள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் 6 வாரங்களில் அது 90 அடி உயரத்துக்கு மேலே வளர்ந்துவிடும். இது போலவே சுய ஊக்கம் பார்வைக்கு தெரியாத நேரங்களில் கூட நம்மை வளர்ச்சிக்கு தயாராகுகிறது. சுய ஊக்கத்தை அதிகப்படுத்த நம் உள்ளாற்றலை அறிய நாம் சரியான சந்தர்ப்பங்களை எப்பொழுதுமே தேடிக்கொண்டிருப்பதும் பிறகு அதை அனுபவமாக மாற்றுவதும் தான் ஒரே வழி. இதுவரை நாம் 2 வழிமுறைகள், அதாவது பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட், நேர்மறை மனப்பான்மை, மற்றும் பொட்டென்ஷியல், அதாவது உள்ளாற்றல் பற்றி தெரிந்து கொண்டோம். மூன்றாவதாக நாம் பார்க்க போவது என்னவென்றால் பெர்சிவரன்ஸ், அதாவது விடாமுயற்சி. நான் நியூயார்க் சென்றிருந்த போது புரூக்ளின் பிரிட்ஜை வியந்து பார்த்ததற்கு ஒரு காரணம் அதன் பின்னணியில் உள்ள ஒரு உண்மை கதைதான். புரூக்ளின் பாலம் கட்டப்படும் போது அதன் பொறியாளர் ஜான் ரோப்லிங் திடீரென்று காலமானார். அந்த பணி அவரது மகன் வாஷிங்டன் ரோப்லினுடன் போனது. ஆனால் அவர் உடல் முழுக்க செயலிழந்த நிலையில் இருந்தாலும் தன் மனைவியின் உதவியுடன் பாலம் கட்டும் வேலை முடிக்க அறிவுரை வழங்கினார். 14 ஆண்டுகளில் அவர்கள் கனவுகளை நினைவாக்கினார்கள். சவால்களை எதிர்கொண்டு வெற்றி அடைவதற்கான விடாமுயற்சி என்பது சுய ஊக்கத்துக்கு மாபெரும் சக்தி என்பதற்கு இந்த கதையே சாட்சி. 4வது பர்பஸ், அதாவது குறிக்கோள். இது மனித வாழ்க்கையின் இதயம் போன்றது. நாம் என்ன செய்வதை மட்டும் இல்லாமல் ஏன் செய்கிறோம் என்பதற்கான காரணத்தையும் நோக்கம் சொல்கிறது. இது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது. நம்மை உழைப்புக்கு தூண்டும் ஒரு சக்தியாக செய்கிறது. இதற்கு ஆல்ஃபிரட் நோபல் ஒரு சிறந்த உதாரணம். டைனமைட்டை கண்டுபிடித்த பிறகு அவரை இறப்பின் வணிகர், அதாவது மர்ச்சன்ட் ஆஃப் டெத் என்று அழைத்த போது அந்த செய்தி அவரது வாழ்க்கையே மாற்றி வைத்தது. இதனால் அவர் தனது செல்வத்தை உலக அமைதிக்காக பயன்படுத்தினார். அதனால்தான் இன்று நாம் நோபல் பரிசு பற்றி பேசுகிறோம். குறிக்கோளின் முக்கியத்துவம் தான் வாழ்க்கையின் வழிகாட்டி. மற்றொரு உண்மை கதை. விக்டர் பிராங்க்லின் நாசி முகாமில் அவர் மற்ற கைதிகளுக்கு அந்த கொடும் துயரத்தின் இடையில் கூட அர்த்தத்தை தேடும் உந்துதலை கொடுத்தார். பலரின் மன அழுத்தத்திலிருந்து மீளவும் அவர்களின் தற்கொலை முயற்சியை தடுக்கவும் முக்கிய காரணகர்த்தாவாக விளங்கினார். அவர் சொன்னது என்னவென்றால், வாழ்க்கைக்கான அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள குறிக்கோளை கண்டுபிடித்தால் எந்த சவாலையும் சமாளிக்கலாம் என்பதுதான். இந்த சமயத்தில் நான் ஏற்கனவே பதிவு செய்துள்ள மேன் சர்ச் ஃபார் மீனிங் என்ற தலைப்பில் விக்டர் பிராங்கிள் எழுதிய சுயசரிதத்தின் சாராம்ச ஒலி வடிவத்தை கேட்டு பயன்பெறுமாறு பரிந்துரை செய்கிறேன். நமக்கு ஒரு தெளிவான குறிக்கோள் இருந்தால் எந்த சவாலையும் சமாளிக்க முடியும். கப்பல் மாலுமிக்கு கப்பலை ஓட்ட தெரிந்தால் மட்டும் போதாது, அதை ஓட்டி எங்கு சென்று அடைய வேண்டும் என்றும் தெரிந்திருக்க வேண்டும். குறிக்கோள் என்பது உழைப்புக்கு உள்ளார்ந்த சக்தியை உண்டாக்குகிறது. அது இல்லாத போது வாழ்க்கை சலிப்பாகவும் பயணமற்றதாகவும் தோன்றும். சரி, இதுவரை சுய ஊக்கத்தை புரிந்து கொள்ள, மேம்படுத்த, வளர்க்க 4 முக்கிய வழிமுறைகளை, அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பார்த்தோம். அவை என்ன என்று மீண்டும் நினைவுபடுத்தி பார்ப்போமா? பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட், நேர்மறை மனப்பான்மை; பொட்டென்ஷியல், உள்ளாற்றல்; பெர்சிவரன்ஸ், விடாமுயற்சி; மற்றும் பர்பஸ், குறிக்கோள்.
இந்த காணொளியை முடிப்பதற்கு முன் சில நடைமுறை உதவி குறிப்புகள், அதாவது டாக்டிஸ் பற்றி பார்த்து விடுவோம். சில பெரிய பணிகள் ஆரம்பத்தில் கடினமாக தோன்றலாம். அவற்றை அவசரம் மற்றும் முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் பிரித்து சரியான நேரத்தில் எளிதாக செய்யுங்கள். வெற்றியை கற்பனை செய்யுங்கள். உங்கள் இலக்கை ஏற்கனவே வெற்றிகரமாக அடைந்து விட்டதாக கற்பனை செய்யுங்கள். இது உங்கள் நம்பிக்கையை உயர்த்தும். உங்கள் இலக்கை அடையும் சந்தோஷத்தை முன்கூட்டியே உணருங்கள். சிறு வெற்றிகளை கூட சக மனிதர்களுடன் கொண்டாடுங்கள். ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு முன்னேற்றம். சிறிய வெற்றி கூட உங்களுக்கு ஒரு உற்சாகம் தரும். ஆரோக்கியமான மனநிலையை பராமரிக்க நல்ல நண்பர்கள், புத்தகங்கள் மற்றும் உற்சாகமான கருத்துக்களுடன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருங்கள். உங்களை ஊக்கப்படுத்தும் நல்லவர்களை தேடுங்கள். தவறிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு தோல்வியும் நிச்சயமாக ஒரு பாடம் கற்பிக்கும். செல்ஃப் ஹிப்னோசிஸ், அதாவது சுய அறிவியல் நிலை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இந்த சமயத்தில் நான் ஏற்கனவே பதிவு செய்துள்ள காணொளியை பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் தெரியும், ஒரு குட்டி யானையை கயிற்றால் கட்டி வைத்தால் அது பெரிதாக வளர்ந்த பிறகும் கூட அதை உடைக்க முடியாது என்று நினைக்கும். சுய ஊக்கம் என்பதும் அப்படித்தான். அந்த கயிறு உங்கள் சக்திக்கு சவால் அல்ல என்பதை உணர்வுதான் சுய ஊக்கம். நாம் இப்போது இந்த காணொளியின் முடிவுக்கு வந்துவிட்டோம். உங்கள் நோக்கத்தை கண்டறியுங்கள். உங்கள் திறமையில் நம்பிக்கை வையுங்கள். சவால்களை தாண்ட பொறுமையாக இருங்கள். நோக்கம் சரியான ஒரு திசையை நமக்கு காட்டும். நம் திறமை பல தீர்வுகளுக்கு சாத்தியமளிக்கும். பொறுமை நம் முயற்சியை தொடர செய்யும். இவை அனைத்தும் சேர்ந்து ஊக்கத்தை நிரந்தரமாக்கும். சுய ஊக்கம் என்பது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையின் அடிப்படை. பேலேவின் உற்சாகம், ரோப்லிங்கின் குடும்பத்தின் விடாமுயற்சி, ஆல்ஃபிரட் நோபல் மற்றும் விக்டர் பிராங்க்லின் குறிக்கோள்கள், இவைகள் அனைத்தையும் ஒருங்கிணைப்பதுதான் சுய ஊக்கம். சுய ஊக்கம் என்பது ஒரு முறை மட்டும் ஓங்கி எறியும் ஒரு பட்டாசு அல்ல. அது தினமும் பராமரிக்க வேண்டிய ஒரு தீபம். Tough times never last, but tough people do. கடினமான காலங்கள் நிலைக்காது, ஆனால் உறுதியானவர்கள் நிலைத்திருப்பார்கள். இந்த தலைப்பில் ராபர்ட் ஷூலர் எழுதிய புத்தகம் இப்போது என் நினைவுக்கு வருகிறது. நேரம் கிடைக்கும் போது படித்து பாருங்கள். எனக்கு படித்ததில் பிடித்த புத்தகங்களில் இதுவும் ஒன்று. சுய ஊக்கம் என்பது ஒருபோதும் கீழே விழாமல் இருப்பது அல்ல, விழுந்த பிறகும் மீண்டு விரைவாக எழுதுதான். மெழுகுவர்த்தி போல் உங்கள் சுய ஊக்கம் என்பது இருள் சூழ்ந்த எந்த நேரங்களிலும் ஒளி கொடுக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் தினம் தினம் வளர என் வாழ்த்துக்கள்.